பிரித்தானியாவில் வசிக்கும் சுமார் 3 லட்சம் புலம்பெயர்ந்த சிறுவர்கள் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு 10 ஆண்டுகள் வரை நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக பொது கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரித்துள்ளது. தற்போதைய குடியேற்ற கொள்கைகள் இந்த சிறுவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளன. தற்போதுள்ள விதிகளின்படி பிரித்தானியாவில் பிறந்த அல்லது நீண்ட காலமாக வசிக்கும் பல சிறுவர்கள் தங்களை முறைப்படுத்திக் கொள்ள 10 ஆண்டு கால பாதையை பின்பற்ற வேண்டியுள்ளது. இந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை தங்களது விசாக்களை புதுப்பிக்க வேண்டும். இதற்கு பெரும் தொகையை செலவிட வேண்டியுள்ளதால் பல குடும்பங்கள் நிதி நெருக்கடியில் உள்ளன. இந்த நீண்ட காத்திருப்பு காலம் சிறுவர்களின் மனநலம் மற்றும் கல்வியை பெரிதும் பாதிப்பதாக ஆய்வறிக்கை கூறுகிறது. நிரந்தர அந்தஸ்து இல்லாததால் இவர்களுக்கு உயர்கல்விக்கான நிதி உதவி கிடைப்பதில்லை. இதனால் திறமையான பல மாணவர்கள் பாடசாலை படிப்பிற்கு பிறகு தங்களது கனவுகளை தொடர முடியாமல் முடங்கி போகின்றனர். மேலும் விசா புதுப்பிப்பதற்கான கட்டணங்கள் விண்ணப்பதாரர்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளன. ஒரு சிறுவனுக்கு 10 ஆண்டுகளில் விசா மற்றும் மருத்துவ கட்டணங்களுக்காக மட்டும் பல ஆயிரம் பவுண்டுகள் செலவாகின்றன. இது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள புலம்பெயர்ந்த குடும்பங்களை மேலும் கடனாளிகள் ஆக்குகிறது என்று சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 10 ஆண்டுகள் என்ற காலக்கெடுவை 5 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்றும் சிறுவர்களுக்கான விண்ணப்ப கட்டணங்களை கணிசமாக குறைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர்.